அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். என் வயசுக்கு கண்ட கண்ட நாய்களோட பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல, தேவைதான். இங்க பாருங்க, நாய் பெயின்னு பேசுனீங்க அவ்வளவுதான். வயசுல பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேனா? பேசுனா என்ன செய்வேன்? அண்ணே 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 வேண்டனே, வாங்க வாங்க. அப்படியே போங்க, போய் தொலைங்க. கோகிலாக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு சதி பின்னாடி நடக்குதுங்கிறத பரணி அக்காவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் மீறி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும், நடந்துடும் அவங்க நம்பினாங்க. இன்னமும் நம்புறாங்க. இப்ப அவங்க மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்குன்னா அவங்க நினைச்ச மாதிரியே ஏதோ ஒரு தப்பான சக்தி இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி ஒரு சக்தி இருந்தா மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும் பொன்னி? அவரை பாரு, அவரோட அண்ணனும் அண்ணியும் இறந்திருக்காங்க. அது அவரால் தடுக்க முடிஞ்சதா? என்ன பாரு, என் புருஷனுக்கும் என் குழந்தைக்கும் என்ன ஆச்சு? அதை என்னால தடுக்க முடிஞ்சதா? இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அக்கா, இங்க பாருங்க, நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை எல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அத அம்மன்னு நாம நம்புறோம். நடந்த கொலைக்கும் பரணி அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நம்புறேன். நம்மளை எல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்தது அந்த அம்மன் தாங்கிறது உண்மையா இருந்தா, பரணி அக்கா அந்த அம்மன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா, நிச்சயமா இந்த சூழ்ச்சி விலகி நல்லபடியா கும்பாபிஷேகம் நடக்கும். ஆனா எப்போ? கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள மிச்சம் இருக்கிற நாமளும் உயிரோட இருப்போமான்னு யாருக்கு தெரியும்? சரி, ஒரு நாள், இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுப்போம். இந்த ஒரு நாளைக்குள்ள பரணி அக்கா நிரபராதின்னு உறுதியாகலன்னா அவங்க விருப்பப்படி இந்த ஜமீனை விட்டு போகிறதையோ இல்ல இங்கேயே இருக்கிறதையோ முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நாள் அப்படி என்ன நடந்துற போகுது பொன்னி? ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம் நட்ராஜ். 1440 நிமிஷம். அதுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம். பன்னீர், நான் பரணி அக்காவை பாக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போறேன். அவங்க நிரபராதின்னு நீங்க நம்புனீங்கன்னா என் கூட வாங்க. ஓகே. பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அருக்கனில் ஜோதி அமைத்தோன் போற்றி, மஞ்சள் தண்ணி வைத்தோன் போற்றி, யாக்கை பொன்னடும் கோயிலாய் கொண்டாய் போற்றி, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பெருமானே உங்கள் அருட்கருணையால் தூய்மையாகுக. ஓம் ஏகம்பத்
நிகழ்ந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி இறையனாய் தீயாகி நீருமாகி அமானாய் எங்காற்றுமாகி திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாயட்ட சரி, இதுக்கு என்ன முகாந்திரம்? வாட் இஸ் த கான்ஸ்பிரசி பிஹைண்ட் திஸ்? அதுக்கு போலீஸ் தரப்பு அக்யூஸ்ட இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு யுவர் ஆனர். அதுக்கு கோர்ட் அனுமதி வேணும். எத்தனை நாள் வேணும்? மினிமம் 7 days சார். கிராண்டட். அதுக்குள்ள விசாரணை முடிங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க போகலாம். பரணி, என்ன இந்த இடம் எப்படி இருக்கு? உன்னை ஏன் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் பரணி. இந்த கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸ் விசாரணை இதெல்லாம் உனக்கு நிச்சயம் புதுசா தான் இருக்கும். பொதுவா கோர்ட்ல இருந்து ஒரு கைதியை நாங்க விசாரணைக்கு எடுத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். எங்க ட்ரீட்மெண்டே வேற. பட் எனக்கு என்னவோ உன்கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு தோணல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு அமைச்சர் கிரிமினல். இவ்வளவு பெரிய ஜமீனோட சொத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு நீ சூஸ் பண்ண ரூட் ரொம்ப சைல்டிஷ். அம்மன், பக்தி இதெல்லாம் யோசிச்ச நீ போலீஸ்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்குங்கிறத மறந்துட்ட. ப்ராபப்ளி இது வில்லேஜ் தானேன்னு நீ சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆனா நீதான் குற்றவாளின்னு ஆரம்பத்திலேயே யூகிச்சிட்ட. அத நான் உன்கிட்டயே சொல்லியிருக்கேன். அதனாலயோ என்னமோ எனக்கு உன் மேல கோவமே வரல. இன்ஃபேக்ட் உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. அதனாலதான் எங்க வழக்கமான ட்ரீட்மெண்ட் எதையும் உன்கிட்ட அப்ளை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு தேவை நீ எதுக்காக இதையெல்லாம் செஞ்சங்கிறத உன் வாயால சொல்லணும். இதுக்கு பின்னாடி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருங்கிறது எனக்கு தெரியணும். இந்த 2 கொலைகளை தான் செஞ்சிருக்கியா இல்ல வேற கொலை எதுவும் செஞ்சிருக்கியான்னு எனக்கு தெரியணும். முக்கியமா உன்னோட அப்பா திடீர்னு அந்த ஜமீன் வீட்டை விட்டு மர்மமா எங்கேயோ வெளியில போயிருக்காரு. இல்ல நீ அனுப்பி வச்சிருக்கியா?
அது எங்க எதுக்காகன்னு தெரியணும். யாரும் போக கூடாதுன்னா அவர் மட்டும் எப்படி போலாம்? இந்த தகவலை எல்லாம் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்கு கோர்ட் எனக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கு. பட் நான் உனக்கு 1 நாள் தான் டைம் தரப்போறேன். நாளைக்கு காலையில இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீ எனக்கு சொல்லணும். அதுக்குள்ள ஏதாவது மறந்து போன விஷயம் இருந்தா யோசிச்சு வை. ஒருவேளை நீ வழக்கம் போல உன்னோட புத்திசாலித்தனத்தை காமிக்க நினைச்சாலோ